தாய் வீடு ஜூலை 2026. கண் 100. கண்டவையும் காணாதவையும். எழுதியவர் பாக்கியநாதன் அகிலன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. புதிய சரஸ்வதி பிறந்தாள். ஊற்றுப் பெருக்கார் சேற்றினிலே ஒன்றிய வித்தில் உயிர் பெற்றே கீற்றாய் எழுந்த தாமரையில் கெழுமை நிறைந்த நறுமலராய்ச் சாற்றும் சகல கலைகளுக்கும் தலைமை பீடம் தானெனவே போற்றிப் புகழும் பொற்போங்கிப் பொருந்திப் பூத்துப் பொலிந்ததுவே. கவிஞர் வேயண்ணா ஐயாத்துரை, அரியாலை, யாழ்ப்பாணம். 1881 கல்விக்கும் கலைகளுக்குமான கடவுளான சரஸ்வதி ஓவியர் ராஜா ரவிவர்மாவின் கைகளில் நின்று மறுபடி பிறந்தாள். அவள் பண்டைய இந்தியாவின் சிற்பங்களில் காணப்பட்ட சரஸ்வதி அல்ல. இவள் நவீனமானவள். 19ஆம் நூற்றாண்டின் புதிய இந்திய பெண்ணாக அவள் உருமாறியிருந்தாள். மலையாள பெண்கள் கட்டும் கசவு எனப்படும் சேலையை 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் கட்டும் முறைப்படி அணிந்திருந்தாள். பல இந்திய கடவுளர்கள் காலனிய காலத்தில் மறுபடி பிறந்தபோது அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்திய இன்னொரு விடயம் பார்சி நாடக ஆடை அணிகலன்களை தாங்கிக் கொள்ளலாகும். மேற்படி பண்பு ரவிவர்மாவின் சரஸ்வதியின் கிரீடம் மற்றும் அணிகலன்களுக்குள் காணப்படுகிறது. சரஸ்வதி எங்களை நேராக பார்க்கிறார். அது பழந்தமிழ் இலக்கியங்களில் வரும் கடைக்கண் வீச்சல்ல. பாரதியின் வார்த்தைகளில் அது நேர்கொண்ட பார்வை அல்லது உற்று நோக்குகை, கேஸ். மேற்படி பண்புகளுடன் விக்டோரியா காலத்து யதார்த்தவாதத்தை ஏற்றுக்கொள்ளல் காரணமாக ரவிவர்மாவின் சரஸ்வதியின் திருமேனி இலட்சணங்கள் பேரளவுக்கு இந்திய சாஸ்திர சம்பிரதாய மரபிற்கு வெளியில் வந்ததாகவும் புதிய காலனிய நவீனத்தோடு இடைத்தாக்கம் புரிந்ததாகவும் காணப்படுகின்றன. மரபார்ந்த திருமேனி இலட்சணங்கள் பலவற்றையும் துறந்த புதிய சரஸ்வதி இன்று மரபாக ஆகி வீடுகள், பாடசாலைகள், கோயில்கள், பொது வெளிகள் வரை நீக்கமர நிறைந்துள்ளாள். ரவிவர்மாவின் ஒலோகிராஃப் அச்சுப்படங்களும் கேலண்டர் படங்களும் புதிய சரஸ்வதியை சட்டப்பூர்வ நிலைப்படுத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளன. ஒரு கலை வரலாற்று மாணவனாக இப்பத்தி ஆசிரியருக்கு மேற்படி புதிய சரஸ்வதி ஏற்றுக்கொண்டுள்ள கால்மேல் கால் போட்டமரும் திருமேனி பண்பே தனிப்பட்ட முறையில் மிகவும் ஆர்வத்தை தூண்டும் ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது பாரம்பரியமாக சரஸ்வதி உட்பட இந்திய உப பண்பாட்டு வட்டாரத்துள் இடம்பெறும் பெரும்பாலான பெண் கடவுளர்க்கான பத்மாசனம், வீராசனம் உட்பட்ட அனைத்து ஆசன முறைகளையும் உதறிவிட்டு ரவிவர்மாவின் சரஸ்வதி கால்மேல் கால் போட்டமரும் நவீன பெண்ணாக மாறியுள்ளார். கொஞ்சம் குறும்புத்தனமாக இதை குறித்து கேட்பதானால், புராணிக மரபின்படி அவரது கணவரான பிரம்மா இது பற்றி எதுவும் கூறவில்லையா? ஓர் ஆண் மகனாக அவர் இதை எப்படி பார்த்தார்? முதலாக ஒரு பெண் கடவுள் கால்மேல் கால் போட்டமர்வதை எப்படி தனது காலங்காலமான சிந்தனை முறையால் ஆணாக உள்ள சமயங்கள் பாலின ரீதியாக ஆண்தானே எப்படி சகித்து கொண்டன? ஏன் ஒரு ஆண்மையமான புதிய புராணிகத்தை புனைந்து கால்மேல் கால் போட்ட சரஸ்வதியின் மமதியை பிரம்மா அடக்கவில்லை? இந்த கேள்வியை வேறு விதமாக கேட்பதானால், ஒரு பெண்ணை கால்மேல் கால் போட்டமர்வராக பொதுவெளியில் பிரதிநிதித்துவம் செய்ய ரவிவர்மாவுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? சமூகம் இந்த புதிய சரஸ்வதி திருமேனியின் பிரதான பண்பு மாற்றத்தை எப்படி எந்தவித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்டது? இதற்கு பின்னால் இருக்கும் சமூக வரலாற்றை திறத்தல் என்பது கடவுளர் உருவங்கள், புராணிகள் என்பனவெல்லாம் எப்படி வரலாற்று அசைவியக்கத்தோடும் அதன் சிக்கலான தன்மைகளோடும் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதை எடுத்துக்காட்டும் ஒன்றாக அமையும். அதேவேளை பல வேளைகளில் சமயங்கள் கூறும் ஆன்ம விடுதலைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பதிலாக அவை பண்பாடுகளின் மோதற்களத்தின் வேறுபட்ட சூழல்களுக்கான முதற்குறிகளும் பதிற்குறிகளும் தான் என்பதையும் காட்டி நிற்கின்றன. சரஸ்வதியின் புதிய திருமேனி லட்சணங்களானவை 19ஆம் நூற்றாண்டில் உருவாகும் புதிய பெண்
நியூ வுமன் என்ற பிம்ப உருவாக்கத்துடன் தொடர்புபட்டது மிக முக்கியமான விடயமாகும். விக்டோரியா காலத்து இங்கிலாந்தை மையமாக வைத்து 1894 சாரா கிராண்ட் புதிய பெண் என்ற சொற்றொடரை பெண்களது சமூக உடலுறு மாற்றங்கள் தொடர்பில் பிரயோகித்தார். ஆனால் இந்த சமூக நிலை மாற்றம் அவரால் பெயரிடப்பட முன்பதாகவே பலரும் உணரத் தலைப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது என்பர். பிரபல எழுத்தாளர்களான சாரா கிராண்ட் மற்றும் மே கெண்டல் ஆகியோர் இப்புதிய பெண்மணியை பாலினங்களுக்கு இடைப்பட்ட ஓர் எல்லையில் இருப்பவராக மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு முற்றிலும் மேலான ஒரு இடத்திலும் இருப்பவராக எடுத்துக்காட்டியுள்ளனர். இது ஆண் மேலாதிக்க பேட்ரியாக்கல் சிந்தனை வழிபட்டவர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய முன்வைப்பாக காணப்பட்டது. இதனால் 1890களில் கால் மேல் கால் போட்டு பெண்கள் அமர்தல் என்பது விலக்காக டபு கருதப்பட்டது. விக்டோரிய மகாராணி காலத்து 46 ஒழுகலாறுகள் பற்றிய பட்டியலில் அதுவும் ஒன்றாக காணப்பட்டது. ஆனால் 1890களில் துவிச்சக்கர வண்டியோட்டும் பெண்களது வருகை, ஜாஸ் பண்பாட்டின் ஜாஸ் கல்ச்சர், புதிய ஆடை மற்றும் உடல் மொழிக்கான இன்றியமையாமை, ஆடைகளின் நடப்பு வழக்கு மாற்றங்களும் 1920களில் நவீன பெண்ணியத்தின் தொடக்கமாக கருதப்பட்ட மரபார்ந்த சமூக நடத்தைகளை மறுதலிக்கும் ஃபிளப்பர் கல்ச்சர் எனும் இளம் பெண்களது சுதந்திர இயக்கமும் இம்மாற்றத்தில் முக்கியமான வகிபாகத்தை கொண்டிருந்தன. காலனிய கால இந்தியாவை பொறுத்தவரை தரையில் அமரும் வழக்கத்திலிருந்து உயர்த்தப்பட்ட தளபாட பாவனைக்கு வரும்போது அவர்களது தசைநார் ஞாபகத்துள் மெக்யூல் மெமரி ஏற்கனவே இருந்த இருக்கை முறை கால் மேல் கால் போடுதலுக்கான அடிப்படைகளுள் ஒன்றாக காணப்பட்டது என வாதிட வாய்ப்புள்ளது. இவ்வமர்தல் முறை விக்டோரிய காலத்து பிரித்தானிய மரபுக்கு உவப்பான ஒன்றாக இல்லாது இருந்த போதிலும் சேலை போன்ற கால்களை முழுதாக மறைக்கக்கூடிய ஆடை ஒரு வகையான உரு மறைப்பானாக கமஃப்ளாஜ் தொழிற்பட்டு இதற்கான வாய்ப்பை தர முனைந்தது என்றும் கூறலாம். அவ்வகையில் பௌதீக பண்பாட்டு களத்தில் கதிரை ஓர் அரசியல் பண்டமாக சமூக மாற்றத்திற்கான பௌதீக பொருளாகவும் காணப்பட்டது என்பர். ஆனால் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் கல்வி கற்ற உயர் மற்றும் மத்தியதர வர்க்க பெண்களிடம் ஏற்பட்ட பிரித்தானிய மரபுகளை ஏற்றலும் மறுதளித்தலும் என்ற இரட்டை நிலைப்பாட்டுக்குள் ஒரு புதிய சமநிலை வந்தபோது கால்மேல் கால் போடுதல் என்பது நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்பை பெற்றதுடன் அது கல்வி கற்ற பெண் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், எழுத்தாளர்கள் முதலான சமூக அந்தஸ்துடைய பெண்களின் குறியீடாகவும் மேற்கிளம்பலாயிற்று. இதற்குள் ஒரு காலனிய எதிர்ப்பு மற்றும் ஆணாதிக்க மேலாதிக்கத்தினை சவாலிடுதல் என்ற பண்புகளும் காணப்பட்டன என நிச்சயமாக வாதிடலாம். தாகூர் குடும்பத்தைச் சேர்ந்த ஜனா நந்தினி தேவி, வைத்தியர்கள் ஆனந்திபாய் ஜோஷி, காதம்பனி கங்கோலி முதலியோர் இம்மாற்ற உருவாக்கத்தின் முக்கிய சக்திகளாக இருந்தார்கள். பரந்த அடிப்படையில் சாவித்திரிபாய் புலே, பாத்திமா ஷேக், தாராபாய் சிண்டே, பண்டித ராமாபாய், ருக்மாபாய் பிகாஜி, அன்னி பெசண்டின் இயக்க செயற்பாடுகள், மூவலூர் இராமமித்திரம் அம்மையார் போன்றோரது பணிகள் இதில் முக்கிய பங்காற்றின. சுவதேசி இயக்கம், பெண்களது பலவித உரிமைகள், வாக்குரிமைக்கான கோரிக்கைகள் முதலிய பலவும் புதிய பெண்ணை உருவாக்கும் இந்திய சூழல்கள் ஆயின. குறிப்பாக ராஜா ரவிவர்மாவின் கேரள பகைப்புலத்தில் மிஷனரி கல்வி படித்த பெண்களை பெருக்க 19ஆம் நூற்றாண்டிலேயே அடித்தளமிட்டிருந்தது. சாதி போராட்டங்களும் பெண்களது உடல் பற்றிய ஆதிக்க கருத்தியல் மீதான கேள்விகளை எழுப்பியது. குறிப்பாக பெண்களது மேலாடை அணிதல் தொடர்பான கிளர்ச்சி 1822 1859 இதில் முக்கியமானது. அச்சு முதலாளித்துவமும் சமூக மாற்றங்களது பிரதான கருவியாக தொழிற்பட்டது. கேரளத்தின் முதற் பெண் பத்திரிகையான கேரளிய சுகுண போதினி 1887 வெளியானது. ரவிவர்மாவின் இளைய சகோதரி மங்களாபாயி மேற்படி பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி வந்தார். மேற்படி சஞ்சிகை இலட்சிய பெண்களின் சரிதைகளை முக்கிய பகுதியாக கொண்டிருந்தது. இதேவேளை ராஜா ரவிவர்மாவின் பொதுவான சமூக பின்னணியும் இத்தகைய சமூக மாற்றங்களின் பின்னணியை கொண்டதாக காணப்பட்டது. ராஜா ரவிவர்மா கேரளாவின் தாய்வழி வழித்தோன்றல் கொண்ட மேட்ரிலினியல்
நாயர் சமூக ஆதிக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்பில் வேரூன்றிய கிளிமானூர் அரச குலத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் மற்றும் அந்த சாதியின் தாய்வழி மரபைச் சேர்ந்த பிற பெண்களும் அக்காலகட்டத்தின் தந்தை வழி சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து சமூக சீர்திருத்தம், கல்வி மற்றும் ஆரம்பகால காலனிய எதிர்ப்பு போராட்டங்களில் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். அது மட்டுமன்றி கேரளாவின் இலக்கிய மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஆழமாக ஈடுபட்டிருந்த மாவேலிக்கரை அரச குடும்பத்தைச் சேர்ந்த புரூருட்டாதி திருநாள் மகாபிரபா தம்புராட்டியை வர்மா மணம் புரிந்திருந்தார் என்பதும் முக்கியமான ஒரு விடயமாகும். இத்தகைய நிலை மாற்றங்களின் பின்னணியில்தான் ராஜா ரவிவர்மாவின் சரஸ்வதியை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அவர் சரஸ்வதியை அதிகம் மனித நிலைப்படுத்துகிறார். அது ஒரு வகையில் அடிப்படைவாத ஹைப்பர் ஓர்த்தோடாக்ஸ் கேரளத்து நம்பூதிரிகளது தீவிர சடங்குவாத கடவுளை மனிதர்களிலிருந்து கடவுளை தொலைநிலைப்படுத்தும் பண்புகளுக்கு எதிரடியானதாக காணப்பட்டது. அதேவேளை அடிப்படையில் ராஜா ரவிவர்மாவின் சரஸ்வதி தனது வெளிப்பாட்டு முறையில் பிரித்தானிய காட்சி கலாச்சாரத்தின் தேர்ந்த வெளிப்பாட்டு முறையாக கருதப்பட்ட அகடமிக் யதார்த்தவாதம், அகடமிக் ரியலிசம் என்ற வழிமுறையில் உருவாகியுள்ளது. இதனூடாக அவர் சரஸ்வதியை ஒருபுறம் மேற்கு மயமாக்கியுள்ளார். அதே நேரம் கால் மேல் கால் போட்டமரும் புதிய பெண்ணை உண்டாக்குவதன் மூலம் விக்டோரிய கால பிரித்தானிய உயர் குழாத்து நியமங்கள் முன்னிலைப்படுத்தும் மரியாதைக்குரிய பெண் என்ற பிம்பத்தை கட்டுடைக்கிறார். இந்த பிரித்தானிய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை மறுதளிக்கும் அவரது நடவடிக்கையாகவும் பிரித்தானியாவிலும் இந்தியாவிலும் எழுச்சியுற்றுக் கொண்டிருக்கும் பெண் விடுதலைக்கு சார்பான இயக்கங்களது சிந்தனையை பகிர்ந்து கொள்கிற ஒன்றாகவும், மேலும் அவரது சமூக நிலவரங்களுள் ஏற்பட்ட பெண்களது எழுச்சியினை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒன்றாகவும் அமைந்தது. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியான வகைப்பாகங்களை சரஸ்வதியின் திருமேனிப்படுத்தலில் ஐகோனோகிராஃபி, ஒருங்கே கொண்டியங்கும் படைப்பாக சரஸ்வதி காணப்படுகிறது. இப்படைப்பினூடாக ரவிவர்மா ஓர் இரட்டை நிலையை டபுள்னஸ் பிரதிபலிக்கிறார். அதாவது ஒருபுறம் அகடமிக் யதார்த்தவாதத்தை கலையின் உயர் சிறப்புடைய மரபாக ஏற்பதன் மூலம் பிரித்தானிய பேரரசு நிலைப்பாட்டிற்கு சார்பானவராகவும், மேற்படி விக்டோரிய கலைமரபை முகவராக்கம் செய்பவராகவும் ஆகிறார். அதே சமயம் விக்டோரிய காலத்து மதிப்பிற்குரிய பெண்களுக்குரியதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆசன முறையை மீறுவதனூடாக அதற்கு எதிரடியான கலகக்காரனாக ஆகிறார். பல முக்கியமான பின்காலனிய மற்றும் சமூகவியல் கோட்பாடுகள் மேற்படி இரட்டைத்தன்மையை அல்லது காலனித்துவத்திற்கு உட்பட்ட உயர் குலாத்தினரின் ஒன்றுக்கொன்று முரண்பாடான மேற்படி நிலையை பற்றி விரிவாக பேசியுள்ளன. இந்த இரட்டைத்தன்மை உயர் அடுக்கினர் தங்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்கான கருவியாக காலனிய வழக்கங்கள், மொழி மற்றும் ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்வதான போலி செய்தல் மிமிக்ரி ஊடாக மட்டும் நிறுவுவதில்லை எனவும், இதனூடாக அவர்கள் ஒரு கலப்பொட்டு ஹைபிரிட் நிலவரத்தையும் உருவாக்குகின்றனர் எனவும் பாபாவாதம் புரிகிறார். இங்கே சுவாரஸ்யமானது என்னவெனில், காலனி ஆட்சிக்கு எதிராக நிலைப்பாட்டு உருவாக்கத்திற்கும் காலனியவாதிகளின் சொந்த கருவிகள், கருத்துகள் மற்றும் சட்டம், மொழி என்பவற்றையே உயர் அடுக்கினர் பயன்படுத்துவதனூடாக ஒரு மங்கலான பண்பாட்டு வழியை உருவாக்குகின்றனர். இதன் மூலம் போலி செய்தல் என்பது எதிர்ப்பிற்கான ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகிறது என ஹோமி பாபா வாதிடுகிறார். கலப்போட்டுத்தன்மை காலனிய பண்பாடும் உள்நாட்டு பண்பாட்டு நிலவரங்களும் ஒன்றோடொன்று மோதும் போது உருவாகும் ஒரு மூன்றாவது வழியாகும். காலனித்துவத்திற்கு உட்பட்ட ஒரு நபர் காலனிய ஆதிக்கவாதியை அப்படியே வெறுமனே போலி செய்வதில்லை. மாறாக அவர்கள் அந்த காலனிய கருவிகளை முற்றிலும் புதிய ஒன்றாக உருமாற்றுகிறார்கள். இந்த புதிய அடையாளம் காலனிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அதனை பயன்படுத்தி அந்த காலனிய ஆதிக்கத்தை நிராகரிக்கிறது. W.E.P.D. பாய்ஸ் அவருடைய த சால்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக் என்ற நூலில் இரட்டை உணர்வு டபுள் கான்ஷியஸ்னஸ் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதன்படி அவர் இரு ஆன்மாக்கள் ஓர் உடல் என்ற உருவகத்தை பயன்படுத்தி ஒரு பகைமையுடைய காலனிவாதியின் பார்வையில் எப்போதும் தன்னைத்தானே உற்று நோக்கும் ஒரு உளநிலையை குறைத்து மேற்படி கருத்தை முன்வைத்து பின்வருமாறு விவரிக்கிறார். காலனித்துவத்திற்குட்பட்ட ஒரு நபர்
வெற்றி, அழகு மற்றும் அறிவுத்திறன் ஆகியவற்றிற்கான காலனியவாதிகளின் வரையறைகளை தனக்குள்ளேயே உள்வாங்கிக் கொள்கிறார். அதே நேரத்தில் அவர்களின் உள்ளார்ந்த அடையாளமும் சுதந்திரத்திற்கான தாகமும் அதே உன்னத கருத்துகளோடு பிணைக்கப்பட்டுள்ள ஒடுக்குமுறை அமைப்புகளை நிராகரிக்குமாறு அவர்களை தூண்டுகின்றன. இந்த பின்புலத்தில் ரவிவர்மாவின் சரஸ்வதி காலனிய பண்பாட்டு வரலாற்று உளவியல் முரண்பாடுகளின் சாட்சியமாக அதன் உடல் கொள்ளலாகியுள்ளது. ரவிவர்மாவின் ஓலோகிராஃப் பதிப்போவியம் தென்னிந்திய எல்லைகளை கடந்து சரஸ்வதியை உலகளாவிய ரீதியில் பரவலாக்கியதுடன் மேற்படி சரஸ்வதியின் புதிய உடலை சரஸ்வதிக்கான அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமான தோற்றமாக பின்வந்த காலங்களுள் நடுவு செய்தது. இன்று வீடுகள், பாடசாலைகள், கோயில்கள் என ரவிவர்மாவின் சரஸ்வதி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளார். வீடு தோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கும் பல பல பள்ளி. தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீயினுக்கிரையாக மடுத்தல் கேடு தீர்க்கும் அமுதமென் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர். மகாகவி பாரதி, வெள்ளைத்தாமரை. நன்றி.